குட் ஈவினிங். வெல்கம் டு சஸ்டிமோ இன்ஃபர்மேட்டிவ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026, அதாவது வாக்காளர் அடையாள அட்டை கடைசி போலிங்ஸ் யார் யாருக்கெல்லாம் அக்செப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இதுக்குள்ளார என்ன சைட்டுக்குள்ளார போகணும்னா election.tn.government.in இதை நாங்கள் கீழே லிங்க்லேயும் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் போயிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எலக்ட்ரல் சர்வீசஸ் அப்படின்னு வரும், அல்லது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அப்படிங்கிறது வரும். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃபைனல் பப்ளிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் SIR 2026 அப்படின்னு விட்டுருப்பாங்க. இது தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு அவர்கள் வெளியிட்டது. இதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா இது முதல்ல லிங்க் உள்ளே போகும். நம்ம அந்த லிங்க் உள்ளே போனனையும் ஃபஸ்ட் எடுத்துனையும் நம்மளோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணணும். தமிழ்நாடு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணினீங்கன்னா அடுத்து இயர் ஆஃப் ரிவிஷன் அது 25-26 அப்படின்னு இருக்கும். நம்மளுக்கு தமிழ்நாடுக்கு 26 தான். அடுத்து SIR ஃபைனல் ரோல் அப்படின்னு இருக்கும், டிராஃப்ட் ரோல் இருக்கும். டிராஃப்ட் ரோல் இருந்துச்சுன்னா ஃபைனல் ரோலுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட், நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு ராணிப்பேட்டை அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ராணிப்பேட்டையில் நிறைய அசம்பிளிஸ் இருக்கும். அதில் ஷோலிங்கருங்கிற ஒரு அசம்பிளிஸை நம்ம செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ் செலக்ட் ஆகிக்கும். செலக்ட் ஆனனையும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா அப்படிங்கிறத என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும். அதை என்ட்ரு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அதுக்கு முன்னே என்ன பண்ணணும்னா நம்மளோட அசம்பிளி பாயிண்ட் நம்பர் அப்படிங்கிறது, அசம்பிளி பார்ட் நம்பர் என்னங்கிறது நம்மளோட எலெக்ஷன் ஐடிஸ்லையும் எலெக்ஷன் ஐடி கார்டுலையும் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஷோலிங்கருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேரியஸஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 31 அப்படிங்கிறது 36 அப்படிங்கிறது இங்கே ஷோலிங்கரில் இருக்குது. இதை நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே தான் இந்த கேப்சாவை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணும்போது கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர் கரெக்டாக கொடுக்கணும். இது கொடுத்த பிறகு நம்மளுக்கு ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். இதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்ஸ் நீங்கள் எத்தனை இருக்கோ அத்தனையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 39 ஷோலிங்கருக்குள்ள அசம்பிள் பாயிண்ட்ஸில் நம்மளுக்கு இல்லை, உங்களுக்கு கன்ஃபார்மாக எனக்கு இதில் தான் இருக்குது என் பேர் அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் போட்டுட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுக்கலாம். இப்போ நம்ம டவுன்லோட் கொடுக்குறோம். டவுன்லோட் கொடுத்தனையும் இது போல் டவுன்லோட் ஆகிட்டு உடனே உங்களுக்கு என்னென்னா எந்த இடத்துல சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லொக்கேஷன்ஸ் கேட்கும். நம்ம எந்த லொக்கேஷன்ஸில் வேணும்னாலும் அதை நம்ம என்ன பண்ணலான்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு நேம் நீங்கள் கொடுத்து டெஸ்க்டாப்பில் ஏதாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணிக்கலாம். மறக்காமல் சஸ்டிமோ சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் மேலும் தகவல் வர்றதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் இப்படி வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பட்டியல் விவரம் 2019-12-25 ஒரு டிராஃப்டாக எடுத்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. திருத்தப்பட்ட ஆண்டு 2026ன்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு தீவிர திருத்தம் 2026 கடைசியாக வெளியிட்ட பட்டியல் டேட், அதாவது 23/2/2026 இன்னைக்கு தேதியில் மத்தியானம் வெளியிட்டது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோலிங்கர் நகராட்சி, ஷோலிங்கர், ராணிப்பேட்டை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வரிசை எண் 629 மொத்தம் இதில் கொடுத்துருக்காங்க. 1லேருந்து 629 வரைக்கும். இதில் ஆண்கள் 297, பெண்கள் 330 கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் வாக்காளர் அடையாள அட்டையே மொத்தம் 5,60,000 பெண்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி எங்கள் பேரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஓட்டு போடுறீங்க, எந்த லொக்கேஷன்ஸ், போலீஸ் ஸ்டேஷன் நியர்பை, என்னென்ன எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பெயர் செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வீட்டு எண் தெரிஞ்சுதுன்னா வீட்டு எண் படி நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒருத்தருக்கு வீடு எண் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்குன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா வீடு எண் 10 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படியும் இல்லை உங்கள் கையில் ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா இதை நம்ம சர்ச் கொடுத்தும் கண்டுபிடிக்கலாம். இப்போ RTW அது மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு நேம் போட்டீங்க அப்படின்னா Ctrl F கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா
52 அப்படிங்கிறத நம்பர் சர்ச் பண்ணீங்கன்னா 52ல இருக்கிறது எல்லாமே என்னென்னங்கிறது காமிக்கும். இல்லை எனக்கு ஜஸ்ட் பேர் மட்டும் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல சும்மா ஒரு பேரை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ரெஃபரன்ஸுக்கு சும்மா காப்பி பண்ணலாம். இங்கே ராஜாங்கிற ஒரு நபரோட பேர் இருக்குது. அந்த பேரை காப்பி பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் நம்ம கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறோம். என்ட்ரு பண்ணால் மொத்தம் 9 பேர் ராஜா இருக்காங்க அப்படின்னு இந்த லிஸ்ட்டில் வருது. ஒவ்வொருத்தரை தான் பார்க்கலாம் ராஜா யாருன்னு. இதில் வந்து ரதிகா, அவங்க அப்பா பேர் கணவர் பேர் ராஜா, இப்படியே ஒவ்வொருத்தர் தான் ராஜா, அவங்க அப்பா பேர் சுப்பிரமணி. இதில் யார் யாரது நேம் இருக்குது அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் சிலரோட பேர் டெலீஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்க வந்து இல்லை, இங்கே வெளியூருக்கு போயிருக்கலாம், வேற ஓட்டர் ஐடி மாற்றிருக்கலாம், இறந்துருக்கலாம். அவங்களதெல்லாம் வந்து டெலிட்டட் லிஸ்ட்டுன்னு டெலிட்டடாக இருக்கும் நேமு. இப்படி இருக்குங்கிறத நம்மளுக்கு பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறது, எத்தனை பேர் இதுக்கு வந்து துணைப்பட்டியல் கொடுத்துருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு மெத்தடில் செக் பண்ணலாம். இது போக இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க. இன்னொரு மெத்தடில் நம்ம செக் பண்ணுறது voters.eci.government.in. இதில் போட்டிங்கனாலும் இதில் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல் ஸ்டார்டிங்கில் இருக்கும். இதை கொடுத்தும் நம்ம என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி எபிக் டவுன்லோட்ஸ் இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணாலும் டைரெக்டாக நம்ம வந்து நம்மளோட நேம் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணலாம். இதுக்கு என்னென்னா ஒரே கண்டிஷன், உங்களோட மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கணும். லிங்கான ஐடி மட்டும்தான் இதில் டவுன்லோட் பண்ண முடியும். லிங்க் ஆகாதவங்களாம் நம்ம ப்ரீவியஸில் சொன்ன மாதிரி மட்டும்தான் பண்ண முடியும். இதில் வந்து உங்கள் மொபைல் ஐடி வந்து ஆதார் கார்டு ஓட்டர் ஐடியில் லிங்க் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்கள் பேர் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.